ஊத்துல மாப்பிள ஒரு பெக்கு மப்பு ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பெக்கு அடிச்சதும் கமந்து கீழே விழுந்து மட்டை ஏறுவானுங்க. இந்த மாதிரிப்பட்ட நிறைய நண்பர்கள் நம்ம கேங்ல இருக்கக்கூடும். அப்புறம் வாவ் அண்ட் வாந்தி. கொஞ்ச நேரத்துல அவங்களுடைய கண் வந்து பயங்கரமா சிவப்பாயிரும். அதே டைம்ல அவங்க கொஞ்சம் வெள்ளையா, அதாவது கலரா பறந்து தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா உடம்பு முழுக்க, எஸ்பெஷலி கழுத்து அண்ட் செஸ்ட் அண்ட் முதுகு எல்லாமே வந்து சிவப்பா மாறிடும். இந்த பிரச்சனையோட பேர் என்ன அப்படின்னு சொன்னா ALDH2 ஃபிளஷ் ப்ராப்ளம். அதாவது ஆல்கால் ஃபிளஷ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக்கை நான் டெவலப் பண்ண காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நிறைய பேர் எனக்கு பர்சனலா இமெயில் அனுப்பி கேட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாம டைரக்ட் மெசேஜ் அண்ட் வாட்ஸ்அப்ல. ஸோ அதனால இது வந்து கண்டிப்பா நிறைய மக்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த ப்ராப்ளம் இருக்கிற மக்கள் ஜஸ்ட் இக்னோர் பண்றாங்க. பட் இது வந்து ரொம்பவும் டேஞ்சரான ஒண்ணு. ALDH2 அப்படிங்கிறது லிவர்ல காணப்படுற ஒரு என்சைம். இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொன்னா அசிட்டால்டிஹைடு டீஹைட்ரோஜினேஸ். பொதுவா நம்ம சரக்கடிக்கும் போது அந்த ஆல்கஹால ADH அப்படிங்கிற ஒரு என்சைம், அதாவது ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ் அசிட்டால்டிஹைடா மாத்தும் நம்ம ஆல்கஹால. அந்த அசிட்டால்டிஹைட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டேஞ்சரஸான ஒரு டாக்ஸிக் கூட. அந்த டாக்ஸிக்க இந்த ALDH2 அந்த என்சைம் வந்து அசிட்டேட்டா மாத்தும். அந்த அசிட்டேட்டா மாத்துறது என்ன அப்படின்னு சொன்னா அதனுடைய ஹார்மை குறைக்கும். அதே டைம்ல அதை எனர்ஜியா மாத்திரும். பட் இந்த ALDH2 குறைபாடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த ப்ராசஸ் நடக்காது. அதனால அந்த அசிட்டால்டிஹைட் அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கிற உடல் உறுப்புகளை பாதிக்க தொடங்கும். இந்த ALDH2 அப்படிங்கிறது மரபியல் ரீதியா தொடர்புடையது. இதை குணப்படுத்தவும் முடியாது. பட் இருந்தாலும் மார்க்கெட்ல சில சப்ளிமெண்ட்ஸ் கிடைக்குது. அதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய சிம்டம்ஸை குறைக்கலாமே தவிர அந்த அசிட்டால்டிஹைடோட எஃபெக்டை குறைக்க முடியாது. அந்த கண்டிஷன்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ALDH2 இருக்கு. நீங்க கண்டிப்பா இந்த ஆல்கஹாலை அவாய்ட் பண்ணி ஆகணும். கொஞ்சம் குடிக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா எந்த ஒரு சேஃப் லிமிட்டும் இந்த ALDH2 இருக்கிறவங்களுக்கு கிடையாது. மீறியும் நீங்க இந்த குடிப்பழக்கத்துல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா தொண்டையில கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயித்துல கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல. கண்டிப்பா நம்மளுடைய உடல்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு நம்ம சரக்கு அடிச்சாதான் கொஞ்ச நாளாவது வாழ முடியும். இல்ல அப்படின்னு சொன்னா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. உடல்ல ஒரு உறுப்பு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துட்டு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ரிகவர் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்பவும் கஷ்டம். இன்னைக்கு உள்ள வாழ்க்கை முறையில அது நடக்காத ஒரு விஷயம். Cheers guys. Drink responsibly.